Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 inches ஹைட் உள்ள ஸ்லீவ் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 1.5 inch வந்து கேப் விட்டுட்டு நம்ம இந்த ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1.5 inch கேப் வந்து எதுக்குன்னா ஸ்டிச்சிங்காக நம்ம அந்த கேப் விட்டுருக்கோம். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் ஃபுல்லாமே வந்து கேப் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஸ்லீவோட பார்டருக்கு தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்ட் கலர் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரி த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கோல்ட் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த லைனுக்கு மேலேயே வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு குட்டி குட்டியாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து மேக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 லைன்ஸ் வந்து இந்த பார்டருக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நல்ல நீட்டாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் மேலே வந்து படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து ஷுவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், 2 சுகர் பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். இதே மாதிரி நம்ம அந்த ஒரு லைன் ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த ஒர்க் என்னன்றது பார்க்கலாம். இப்போ பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் கலர் சுகர் பீட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒரு லைனு. அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பர்பிள் கலரில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கட் ஸ்டோன் இல்லை, நார்மலாக இருக்கிற அந்த பிளைன் ஸ்டோன் தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு வந்து இதை நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்க இந்த குந்தன் ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்ஸாக்காக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் சுகர் பீடு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 சுகர் பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜிக்ஸாக்காக நம்ம வந்து இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன் வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த சைடுக்கும் வந்து நம்ம இதே மாதிரி தான் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து ஜிக்ஸாக்காக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கோல்ட் கலரில் இருக்கிற கோதுமை பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து சரமாக கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சக்கரி வந்து சில்வர் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சக்கரியும் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் சக்கரி. அப்புறம் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீட் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து சரமாக கிடைக்கும். சுகர் பீடை விட ஒரு 2 சைஸ் வந்து பெரிய சைஸ் இது. ஸோ அதே மாதிரி கோல்ட் கலர் சுகர் பீட்ஸு. ஸோ இந்த 4 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அடுத்த ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ 2 குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்க கோதுமை பீடு வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்ம கோதுமை பீடு வந்து கொடுத்துட்டு இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவும் கொடுக்காமல் எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்த கேப்பில் வந்து நம்ம இதே கோதுமை பீடை வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இப்படியே இங்கேயே வச்சு ஒரு எண்ணாட்டும் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே இந்த சென்டர் போர்ஷனில் உள்ள இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரவுண்ட் பீடும் அப்புறம் 2 கோதுமை பீடு வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் பீடை வச்சு ஒரு ஸ்டிச்சு, திருப்பி வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு இந்த கோதுமை பீடை வச்சு ஒரு ஸ்டிச்சு, திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இந்த கோதுமை பீடை வந்து இந்த சைடில் வச்சு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு, திருப்பி வந்து சென்டர் போர்ஷனுக்கே வந்து த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சில்வர் கலரில் இருக்கிற சக்கரியை வந்து நம்ம அங்கே வந்து கொடுக்குறோம் அந்த கேப்பில். ஸோ இப்போது சக்கரிக்கு வெளியில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி அந்த கேப்பில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, வெளியில் வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இப்போ கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வந்து கோல்ட் பீடும் அப்புறம் வந்து சுகர் பீடும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த பெரிய சைஸில் இருக்க பீடை கொடுத்துட்டு அடுத்து வந்து இந்த சுகர் பீடை வந்து கொடுத்து இங்கே வச்சு நம்ம எண்ணாட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு த்ரெட்டு வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா திருப்பியும் நீங்கள் எண்ணாட் வந்து போட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு வெளியில் வந்து தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த கேப் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதே மாதிரி தான் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து கொடுக்கணும். இப்போ அடுத்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன், அப்புறம் 2 கோதுமை பீடு வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் பீடை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ஸ்லாண்டிங்காக வச்சு இந்த கோதுமை பீடை இந்த சைடில் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு திருப்பி வந்து த்ரெட்டை வந்து பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு திருப்பி வந்து இந்த சைடில் வந்து இந்த கோதுமை பீடை வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வந்து சென்டர் போர்ஷனில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம சில்வர் கலரில் இருக்கிற சக்கரியை வந்து இந்த சென்டர் போர்ஷனில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த சக்கரி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணுங்கள். திருப்பி சக்கரி உள்ள அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, திருப்பி வெளியில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதே மாதிரி பெரிய சைஸ் பீடு வந்து கோல்ட் கலர் பீடு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அப்புறம் வந்து நான் வந்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வச்சு நம்ம வந்து எண்ணாட் வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து இந்த கேப் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த ஸ்லீவோட பார்டர் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த சக்கரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரியோட சென்டர் போர்ஷனில் கேப் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற ஜர்கான் ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பாருங்கள், நான் வந்து அந்த ரவுண்ட் பீடு இருக்குல்ல, அந்த பீடை வந்து நான் அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கு மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே அதாவது பர்பிள் கலர்லேயே இருக்கிற குந்தன் ஸ்டோன், ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க குந்தன் ஸ்டோனை வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவ் டிசைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்கிற சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்டரில் கொடுத்துருக்க அந்த குந்தன் ஸ்டோனே இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கட் ஸ்டோன் வந்து சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க ஸ்டோன் இது. ஸோ இப்போது இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அந்த பீடும் அப்புறம் கோதுமை பீடும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேல் போர்ஷனில் வந்து இந்த ரவுண்ட் பீடை வந்து முதல்ல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு இந்த கோதுமை பீடை ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, திருப்பி சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, திருப்பி இந்த கோதுமை பீடை வந்து இந்த சைடில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, திருப்பி சென்டர் போர்ஷனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு சில்வர் கலரில் இருக்கிற அந்த சக்கரி, இது வந்து பெரிய சைஸில் இருக்க சக்கரி, இதை வெளியில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, சென்டரில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வெளியில் வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் பீடும் அப்புறம் வந்து சுகர் பீடும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வச்சு ஒரு லாக் ஸ்டிச் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியக்கூடாதுன்னா திருப்பி வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. ஸோ போட்டிங்கன்னா எண்ணாட் வந்து கொடுத்திங்கன்னா அந்த அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது. இதே மாதிரி இந்த குந்தன் ஸ்டோனோட 4 சைட்லேயும் வந்து நம்ம இப்போ என்ன ஒர்க் பண்ணமோ அதே ஒர்க்கை வந்து நம்ம அப்படியே வந்து பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி கொடுக்குறேன்னு தெரியும். ஸோ இந்த 4 சைடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போது இந்த இடத்துல வச்சு நம்ம எண்ணாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த புட்டாஸோட இந்த 4 சைடு கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்ட் கலரில் இருக்கிற இதே கோதுமை பீடை வந்து அந்த கேப்பை வந்து கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் உல்ட்டாவாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இங்கேயே வச்சு நம்ம வந்து எண்ணாட்டம் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த 4 சைட்லேயும் நம்ம இந்த பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த சக்கரி கொடுத்துருக்கோம்ல, இந்த சக்கரியோட இந்த சென்டர் போர்ஷனில் இருக்க அந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்லீவ் பார்ட்டில் மேலே உள்ள எல்லா குந்தன் ஸ்டோன்லேயும் வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து புட்டாஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ ஓவராலாக நான் வந்து இந்த புட்டாஸ் எல்லாம் மேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓவராலாக நம்ம அந்த ஸ்லீவ் பார்ட்டில் உள்ள எல்லா புட்டாஸுமே வந்து நம்ம மேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதாவது ஸ்லீவில் வந்து அந்த கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வயலட் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரி த்ரெட் நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து இதை கொடுக்குறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி நம்ம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிரேக் வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் எண்ணாட் வந்து கொடுத்துட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிளெயின் ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நெருக்கமாக நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹெவியாகவும் ரொம்ப கிராண்டாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு சிம்பிளான ஒர்க்கும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்.
ஸோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவராலாக பார்க்கலாம். ஓவராலாக வந்து நம்ம இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்கான் ஸ்டோனும் வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக அமைஞ்சிடுச்சு இந்த ஸ்லீவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பார்டர் ஒர்க் கொடுத்துட்டு மேலே வந்து பெரிய சைஸில் வந்து புட்டாஸ் மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அடைச்சி கொடுக்கும்போது அந்த ஸ்லீவே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்குக்கும் சரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் சரி நம்ம இதில் என்ன பார்டர் ஒர்க்கு கொடுத்தோமோ அதே தான் வந்து நம்ம பேக் நெக்குக்கும் கொடுத்துருப்போம், ஃப்ரண்ட் நெக்குக்கும் கொடுத்துருப்போம். இந்த ப்ளவுஸோட சாரீ கலர் பார்த்திங்கன்னா பீச் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். சேம் டைம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான் இது. ஸோ இதுக்கான பேக் நெக் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்லீவில் வந்து என்ன பார்டர் கொடுத்தோமோ அதே தான் நான் வந்து இந்த பேக் நெக்குக்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாசல்ஸ்க்காக இதை நான் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ நம்ம ஸ்டிச்சிங் முடிக்கும்போது அதை வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். ஸோ இது வந்து சிம்பிளான ஒர்க் தான். ஸோ எல்லா பிகினர்ஸுமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.